ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மளுக்கு தமிழ் டப்பிங்கோடு வந்திருக்க ட்ரான் ஏரிஸ் மூவி ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி சேனல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஆன்லைன் என்னென்னா, இந்த மூவி ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரான் ஏரிஸ்லாம் வெள்ளம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்கான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ரோபோட்லாம் பூமிக்கு வந்து 29 நிமிஷம் தான் இருக்க முடியும். ஆனால் அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் ஒரு கோடு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கோடு என்னன்னா, அந்த ரோபோட்லாம் பூமிக்கு வந்தால் பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளில இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோடு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அந்த ரோபோட்டுக்கெல்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டும் அந்த கோடு எடுத்துறதுக்கு போகுது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனை என்ன, அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டையும் கட்டி ஹீரோயின் கோடு கொடுத்தாங்களா இல்லையா, கடைசியில் அந்த பிரச்சனை ஹீரோ சரி செஞ்சு வச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆவரேஜான மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபஸ்ட் ஹாப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாப்பும் அதே மாதிரி தான் ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த மூவி வரதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரான் ஏரிஸ் மூவி வந்திருக்கு. அந்த மூவியை கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆவரேஜ்னு தான் சொல்லுவோம். பட் அந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. பட் இந்த மூவி பார்க்கும்போது ரொம்ப டிஸ்மயமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த மூவி கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. ஏன்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, ரைட்டிங்கும் சரி சுத்தமாக ஒர்க் ஆகலை இந்த மூவியில். அதே மாதிரி இந்த மூவியில் வேஃபேக்ஸ் சொல்லும்போது வேஃபேக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் சூப்பராக வந்திருக்கு. இது மட்டும்தான் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இது தவிர்த்து வேறு இது ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லத்துக்கு இந்த மூவியில் எதுவுமே இல்லை. ஸோ ஓவரால் அந்த மூவி பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த மூவி ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி அந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மூவிக்கு என்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75. சும்மா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.